பறை தமிழர்களோட பாரம்பரிய இசை இல்லையா? ஆனா அது அதோட மட்டும் சுருக்கிட வேணாம். ஒட்டுமொத்த மனித குலத்தின் நாடி நரம்பை எழுப்பி உச்சந்தலைக்கு ஏற வைக்கும் ஓர் உன்னத இசை அப்படின்னு கொஞ்சம் உயர்த்தியே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, தமிழர்களின் பாரம்பரிய பறை வகைகள்னு பார்த்தோம்னா அடக்கம், அந்தரி, அரிபறை, ஆகுளி, ஆவஞ்சி, உடல், உடுக்கை, எல்லரி, ஏரங்கோல், ஒருவாய் கோதை, கஞ்சிரா, கணப்பறை, கண்டிகை, கரடிகை, கல்லல், கிணை, குடமுழவு, குண்டலம், கைத்தறி, கொட்டு, கொட்பறை, சூரியபிறை, சந்திரபிறை, டமாரம், தக்கை, தகுனித்தம், தட்டை, தவண்டை, தவில், திமிழா, துடி, துடும்பை, முத்திரி, துந்துபி, மத்தளம், முரசு, முழவு, மேளம் ஆகியவை கோவில் திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள், சாவு ஊர்வலம் என பல்வேறு இடங்கள்ல பறையோட அந்த சத்தம் தான் ஆதிக்கம் செலுத்துது. இப்படி இருக்க ஆடு மாட்டு தோளில் இருந்து வரும் அந்த சத்தம் மனுஷங்கள்ட்ட அப்படி என்னதான் சொல்ல வருது? என் பேர் வேதவள்ளி. நான் மூத்த பறையாட்ட கலைஞர் ஜான் பீட்டர் அவர்களோட பொண்ணு. ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியது தான். இப்போ கோவிலில் வந்து திருவிழாக்கள்லாம் நாங்கள் போய் அடிக்கிறோம். அப்போ வந்து அந்த பக்தர்கள் வந்து வேண்டக்கூடியது என்னன்னா, எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டி வருவாங்க. அப்போ நாங்கள் இந்த பறையை அடிக்கும்போது அவங்க ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்ச்சியோட அவங்க திரும்ப போவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு இருக்கும் இந்த சவுண்டை கேட்கும்போது. இந்த கலை வந்து நாங்கள் இப்போ இங்கே தஞ்சாவூரில் மட்டுமே நிகழ்த்தலை, வெளிநாடுகள்லையும் ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, சிங்கப்பூர், மற்ற நாடுகள், எல்லா நாடுகள்லையுமே நாங்கள் போய் இந்த கலையை பண்ணியிருக்கோம். எல்லா மனிதர்களையுமே நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகள்ல பறை இசை வாசிக்கும் போது அங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேரோட கண்ணும் காதும் அங்க வாசிக்கிற கலைஞர்கள் மேலையும் அந்த இசையின் மேலையும் தான் இருக்கும். ஆனா அவங்க அந்த நேரத்துல என்னெல்லாம் நினைப்பாங்க? மற்ற ஒரு கோவில் திருவிழாவோ எதுவோ சரி வந்து நின்று பண்ணும் போது நமக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடுப்பாங்க, மரியாதை எல்லாமே செய்வாங்க கரெக்டாக. மற்றபடி இப்போ ஸ்டேஜில் ஆடும்போது கூட எல்லாத்துக்கும் ரொம்ப மயக்கம் வர நிலைமையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த நிலைமையில வந்துட்டு இந்த இது கன்ஃபார்ம் இதை நல்லபடியாக முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி டீம் எல்லாமே நல்லா போராடுவாங்க. அதான் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான்ங்கிற மாதிரி தான் கரெக்டாக இருக்கும்ன்றது. எல்லாருமே அந்த உணர்ச்சி எழும்பி எல்லாருமே ஆடணும், எல்லாரையுமே ஆட வைக்கணும், அந்த ஒரு நோக்கத்தோட அடிப்போம். அதே மாதிரி ஜாதி வேற்றுமை பார்க்குற அவங்க நடுவில் பார்த்தோன்னா, அந்த ஜாதி வேற்றுமை பார்க்குறவங்களோட அவங்க கூட இந்த சவுண்டை கேட்டு ஆடாமல் இருப்பாங்களா, அவங்களையும் இந்த சவுண்டை வச்சு நம்ம ஆட வைக்கணும், அவங்க சுண்டு வரலாச்சும் ஆடணும் அப்படின்னு நாங்கள் எண்ணி தான் இந்த பறையை வாசிக்கிறோம். ஆனால் நாங்கள் நினச்சது வந்து என்னன்னா, அவங்க அந்த சுண்டு வரலாச்சும் ஆடணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அடிப்போம். ஆனா அங்க நடக்கிறது என்னன்னா, அவங்களே எழுந்து ஆடுவாங்க. அந்த ஒரு உணர்ச்சியை வந்து இந்த பறை கொடுக்கும். இதை வந்து இந்த ஜாதி, கீழ் ஜாதி, மேஜை அதை வந்து நாங்க சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த சவுண்டு இயற்கை மூலியமாவே அவங்களுக்கு உணர்த்திடும். உணர்ச்சிகளோட வெளிப்பாடு தான் வந்து பறையோட வெளிப்பாடு தான் உணர்ச்சி. ஒரே வார்த்தையில சொல்ல போனா இதுதான் உண்மை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் இயற்கை. இதுல வந்து ஜாதி, இந்த வேற்றுமை எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தை இயற்கை மட்டும்.